Hello friends, நான் வினோத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைம் அண்ட் ட்ராயல். என்னடா ஃபுல் ஃபார்மல்ஸில் கஃப் பட்டன்லாம் போட்டிருக்கிறேன், எங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயத்தை தாங்க பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து உங்கள் எல்லாரையும் என்னோடய ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன பிளான். இங்கே வந்து வால்வோ, பாஷே, ஆடி, பிஎம்டபிள்யூ தாங்க ஆஃபீஸ்க்கே வராங்க. அது மட்டும் கிடையாது, ஈவன் டெஸ்லாவில் கூட நிறைய பேர் வருவாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த கேம்பஸ் வந்து சிலிகான் வேலி ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதாங்க நம்மளோட ஆஃபீஸ் ஸ்பேஸு. இந்த கௌதம் மேனன் படத்தில் எல்லாம் அந்த ரொமான்டிக்காக அந்த புஷ்குள்ளே நடந்து என்னடா ஆஃபீஸ் டைமில் விளாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறியே, மேனேஜர்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குதுங்க. மெக்சிகன் ஸ்ட்ரீட் ஃபுட் தாங்க வாங்கிட்டு வந்திருக்கிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஹேவ் அவர் ஃபர்ஸ்ட் பைட். நீங்களே சொல்லுங்கள், இது வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ்னு சொன்னால் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐந்தோவன் சிட்டியில் ஹைடெக் கேம்பஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இனோவேஷன் சென்டர் இருக்குதுங்க. அங்கே தான் இன்றைக்கி நம்ம நின்றுட்டுருக்கிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 235 கம்பெனிக்கு மேலே இந்த கேம்பஸில் இருக்கிறாங்க. அண்ட் மோர் தென் 12,000 ரிசர்ச் பீப்புள் இந்த இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கேம்பஸ் பார்த்தீங்கன்னா யூரோப்லேயே த மோஸ்ட் சஸ்டைனபிள் கேம்பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து நேச்சரை முடிஞ்ச வரைக்கும் அழிக்காமல் ப்ரிசர்வ் பண்ணி அதை சுற்றி ஆஃபீஸ் ஸ்பேஸஸாக அமைச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே ஒரு லேக் இருக்குது, சுற்றி ஏகப்பட்ட க்ரீனரி இருக்குது. அதுக்கு நடுவில் அங்கங்கே அப்படியே குட்டி குட்டி ஆஃபீஸ் பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த கேம்பஸ் வந்து சிலிகான் வேலி ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது, இனோவேட்டிவ் கம்பெனிஸ் இருக்குது. அண்ட் இன்ஃபேக்ட் இன்றைக்கி யூரோப்பில் நடக்கக்கூடிய முக்கால்வாசி இனோவேஷன்ஸ் வந்து இந்த கேம்பஸில் இருந்து தான் ஒரிஜினேட் ஆகுது அப்படின்னுமே சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே இங்கே வந்து படிக்கிட்டு தாங்க யூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறதுனால லிஃப்ட்டு வந்து நம்மள மாதிரி ஆட்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம லிஃப்ட் எடுத்து போயிடுவோம். 5வது மாடிக்கு போகணும், படிக்கிட்டு இருந்தால் கஷ்டம். அதனால் நம்ம லிஃப்ட் ஏறி போயிட்டு நான் மேலே வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ இதுதாங்க நம்மளோட ஆஃபீஸ் ஸ்பேஸு. யூஸ்வலாக வந்து பயங்கர பிஸியாக ஃபுல்லாக இருக்கும். கொரோனானால இப்போ கொஞ்சம் லிமிட்டட் கெப்பாசிட்டியில் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஃபேர்வெல் நடக்கிறதுனால ஆல்மோஸ்ட் நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த இடம் ஃபுல்லி ஆக்குப்பைடு. மக்கள்லாம் காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு சில மீட்டிங்ஸில் அதில் பிஸியாக இருக்கிறாங்க. யூஸ்வலாக வந்து என்னோடய டே எப்படி இருக்குன்னா, காலைல வருவேன், வந்துட்டு எல்லாம் நம்ம கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போய் ஒரு காஃபி ஒன்று எடுத்துகிட்டு வந்து வச்சா தான் நம்ம வண்டி ஓட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வழக்கம் போல் டே டு டே ஒர்க்லாம் முடியும். அப்புறம் அரௌண்ட் ஒரு 12:30, 1 போல் சாப்பிட போவேன். போயிட்டு வந்தோம்னா மறுபடியும் ரெகுலராக மறுபடியும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு 5 மணிக்கு நம்ம ஷார்ப்பாக கடையை சாத்துறோம், நேராக போகிறோம், கார் எடுக்கிறோம், வீட்டுக்கு கிளம்புறோம். இதுதான் வந்து என்னோடய ரெகுலர் பிளான். ஸோ இன்றைக்கி எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம அப்படியே போக பார்ப்போம். இல்லை இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ளெக்சிபிள் ஒர்க் ஸ்பேஸ் தாங்க. இது வந்து யாருக்குமே அலோகேட் பண்ண டெஸ்க் கிடையாது. ஸோ நம்ம எங்கே விருப்பப்படுறோமோ எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம். அண்ட் எனி பில்டிங்கில் எனி ஆஃபீஸில் எங்கே வேணாலும் உட்காந்து ஒர்க் பண்ணலாம். அண்ட் நமக்கு இன்றைக்கி லக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜன்னல் சீட் கிடச்சிருக்குது. ஸோ இங்கேருந்து வியூ பார்த்தாலே செம்மையாக இருக்குல்ல. ஒரு 5வது 6வது மாடியிலேருந்து ஃபுல்லாக லாங் வியூ, எல்லா டைரெக்ஷன் கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் நம்ம இடம் தான்ப்பா அப்படிங்கிற லெவலுக்கு செம்ம க்ரீனாக சூப்பராக இருக்குது. காலையிலேருந்து பயங்கர பிஸியாக டைட்டாக போயிட்டுருக்குது ஸ்கெட்யூல். நானும் கிடைக்கிற கேப்பில் அங்கே இங்கே ஓடி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன். டைம் வேறு ஆகிடுச்சு. நம்ம குயிக்காக போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே அந்த ஸ்ட்ரிப் ஏரியா சொன்னோம் இல்லையா, அந்த கெஃபேலாம் இருக்குதுன்னு, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே லஞ்சு சாப்பிட்டு வந்து நம்ம மிச்ச வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். வாங்க போவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே முக்கால்வாசி எல்லாமே ரொம்பவே ஒரு க்ரீனான ஏரியா தாங்க. ஏகப்பட்ட மரம், செடி, கொடி அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த கேம்பஸே பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம சூப்பராக ஒரு இடத்துக்குள்ள போகிறோம். இந்த கௌதம் மேனன் படத்தில் எல்லாம் அந்த ரொமான்டிக்காக அந்த புஷ்குள்ளே நடந்து போய் அப்படியே ஓப்பன் பண்ணால் ஒரு லேக் வியூவில் ஒரு வீடு இருக்கும் தெரியுமா? நம்ம அது என்ன படம், அது காக்க படத்துல எல்லாம் வரும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி இடத்துக்குள்ள போவோம் வாங்க. ஸோ இங்கே அமேசிங்காக சூப்பராக ஒரு லேக் இருக்குது. இது வந்து ஆர்டிஃபிஷியல் லேக்லாம் கிடையாதுங்க, நேச்சுரலாக இங்கே இருந்த லேக் தான் இது. இதை சுற்றி தான் வந்து இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸஸே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தட் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஈகோ சிஸ்டம் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் இங்கே மரங்கள் இதெல்லாம் கூட இங்கே வெட்டாமல் எவ்வளோக்கு எவ்வளோ க்ரீனாக மெயின்டைன் பண்ண முடியுமோ அது மாதிரி வச்சு தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க.
ஒரு நாள் வந்து ரொம்ப சன்னியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்லாம் ஈவினிங் அப்படியே ஒர்க் ஹவர்ஸ் முடிச்சுட்டு இந்த லேக்கில் அப்படியே ஒரு ஓரமாக ஒரு சேர் போட்டு உட்காந்து இங்கே ஃபிஷிங்லாம் கூட பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. அண்ட் இந்த லேக்குக்கு அந்த சைடு இருக்கக்கூடிய அந்த வரிசையாக இருக்கிற பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கேஃபிட்டேரியா, அந்த பே ஏரியாலாம் இருக்கும் தெரியுமா, எல்லா விதமான ரெஸ்டாரண்ட்ஸ், கஃபேஸ் அது எல்லாமே அந்த சைடில் தாங்க இருக்கும். நம்ம அங்கேயும் போய் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த அப்படியே இந்த சீனிக் ரூட் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறமா நம்ம அந்த ஏரியாவுக்கு போவோம். நீங்களே சொல்லுங்கள், இது வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ்னு சொன்னால் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. உங்களுக்குலாம் ஒரு கேள்வி இருக்கும், என்னடா ஆஃபீஸ் டைமில் விளாக் பண்ணிகிட்டு இருக்கிறியோ மேனேஜர்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம சேனலை வந்து என் டீமில் இருக்கிற எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்கிறாங்க. அவங்களுமே சொல்லுவாங்க, லைக் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்குது, இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, நீங்கள் இதை வேணால் கவர் பண்ணலாமே அப்படிம்பாங்க. தமிழில் இருக்கும் அவங்களுக்கு எப்படி புரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம தான் எல்லா வீடியோஸ்லையும் சப்டைட்டில் போடுறோம் இல்லையா, ஸோ அதனால் அதையும் அவங்க பார்த்துட்டு அவங்களோட ஃபீட்பேக்ஸையும் கொடுப்பாங்க, இது நல்லா இருந்துச்சு, இது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டேன், ஆஃபீஸ் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டோம்னா கொஞ்சம் கேம்பஸும் ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு சில இதெல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம்னா அப்புறம் எனக்கு டைம் கிடைக்கும் போது நடுவில் அப்படியே ஆஃபீஸ் கேம்பஸ்க்குள்ளே, அதாவது என் பில்டிங்குள்ளார என்னோட சீட்ஸ்லாம் எப்படி இருக்குது, கேஃப்டேரியா எப்படி இருக்குது, அண்ட் முடிஞ்சால் என் டீம் மெம்பர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா முடிஞ்சால் அவங்களே காட்டுறேன். அண்ட் ஆக்சுவலாக இன்றைக்கி நான் எதுக்கு ஆஃபீஸ் வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் டீமில் ஒருத்தர் வந்து அவருக்கு ஒரு ஃபேர்வெல் இருக்குது இன்றைக்கி. ஸோ அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் இந்த ஃபார்மல் காஸ்டியூமில் எல்லாம் போட்டு வந்திருக்கேன். யூஸ்வலாக இந்த மாதிரியான காஸ்டியூம்ஸ்லாம் நான் ஆஃபீஸ் வரமாட்டேன். மேக்ஸிமம் நம்ம vlog காஸ்டியூமில் தான் நான் வருவேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த இடம் வந்து ஆல்ரெடி நீங்கள் நம்மளோட க்ளோ ஃபெஸ்டிவல் எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ்னு நீங்கள் ஐந்தவனில் நடக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஃபெஸ்டிவலுமே பார்த்தீங்கன்னா இந்த லேக்கில் தாங்க நடந்துச்சு. சூப்பராக ஒரு லைட் ஷோலாம் இருந்துச்சு. ஸோ அதை கூட நம்ம இந்த பிரிட்ஜில் இருந்து தான் பார்த்துருப்போம். மேபி பார்க்கலன்னா அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொன்ன அந்த ஸ்ட்ரிப் ஏரியாவுக்கு இப்போ நம்ம வந்துட்டோங்க. ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கஃபேஸ் இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் இப்போ மதியானம் 12 மணி ஆயிடுச்சு. ரொம்பவே ஹாப்பனிங்காக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் இது. லஞ்ச் டைம் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இங்கே வந்துடும். அண்ட் மோரோவர் இன்றைக்கி வர சன்னி டேவாக இருக்குது. அதனால் எல்லோரும் அப்படியே லஞ்ச் வாங்கிட்டு வெளியில் தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. வாங்க அப்படியே நம்ம அங்கே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் கிங்ஸ் டே, அதாவது நெதர்லாண்ட்ஸில் கிங்ஸ் டே வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஃபெஸ்டிவலும் கூட. அதாவது இந்த நாட்டு ராஜாவோட பர்த்டே அது. எவ்ரி இயர் அவங்க அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ போன வருஷம் கிங்ஸ் டேக்கு கிங்கும் குவீனும் வந்து இந்த ஹைடெக் கேம்பஸை கம்ப்ளீட்டாக விசிட் பண்ணாங்க. ஸோ அவங்க எவ்ரி இயர் அவங்களோட பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களுக்கு அவங்க போவாங்க. அங்கே வந்து ஸ்பெஷலாக ஈவெண்ட்ஸ்னே ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி போன வருஷம் வந்து கிங் அண்ட் குவீன் வந்து இங்கே வந்திருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்ட்ரிப்போட ஃப்ரண்ட் சைடு. ஸோ வரிசையாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குதுங்க. இது வந்து லவ் மை கறி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கு அடையாளமாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியானா இந்த மாதிரி ஒரு ரிக்ஷாவும் ஒரு 4-5 பாலிவுட் பிக்சர்ஸும் போட்டு அவங்க வந்து அந்த கடையை ப்ரமோட் பண்ணிப்பாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணேன், பட் சொல்லிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. அண்ட் இங்கே வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஃபுட் ட்ரக்ஸ்மே நிறைய இருக்கும். ஸோ இந்த இடத்தோட பேர் வந்து ஃபுட் லேப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ட்ரக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. லைக் இட்டாலியன், ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ் அண்ட் இந்தியன் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போது. அண்ட் ஈவன் மெக்சிகன். ஸோ அந்த மாதிரியான ஃபுட் ட்ரக்ஸ்லாம் கூட இங்கே வச்சுருப்பாங்க. அண்ட் லன்ச் டைமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மினி ஹாலிடே மாதிரி இருக்குங்க. அண்ட் ஈவன் இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், நிறைய மக்கள் வாங்கிட்டு அதிசயமாக கிடைக்கக்கூடிய சன்னி டேவை என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்படியே அந்த ஃபுட் லேப்பை க்ராஸ் பண்ணி நம்ம வெளியில் வந்தோம்னா இங்கே அப்படியே செம்ம சீனிக்காக ஒரு ஃபோட்டோ ஷூட்டே பண்ணுற அளவுக்கு அழகான ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்குதுங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் ஸ்ப்ரிங் சீசன் வேறையா, ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி பூவெல்லாம் வந்து மலர்ந்து விட்டது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஓகேங்க, ஆல்ரெடி இங்கே நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போய் இந்த இதில் இன்றைக்கி ஃபுட் லேப் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ஃபுட் லேப்பில் ஏதாவது அந்த மெக்சிகன் இது ஆல்ரெடி நான் ஒரு தடவை சாப்பிட்ருக்கேன், அது நல்லாயிருக்கும். நான் அதை வாங்கிட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்து இடம் பிடிச்சிட்டு அப்புறமா அவங்ககிட்ட நான் பேசுகிறேன். 1 quesadilla chicken hot sauce and full chicken wrap with hot sauce. அண்டா ஒரு டேபிள் இருக்குது, அங்கே போயிடலாமா? இங்கே ஏதோ பெருசாக கார்பெட் மாதிரி விரிச்சு போட்டிருக்காங்க, நம்ம இதில் உட்காருவோம். அப்பா நல்லா இருக்குதுங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகன் ஸ்ட்ரீட் ஃபுட் தாங்க வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இது வந்து புல்டு சிக்கன் ரேப். இருங்க, ஐயோ ஓப்பன் பண்ணால் சிக்கன்லாம் வெளில வருது. ரேப்பை ஒழுங்காக பண்ணல, அவசரமாக பண்ணி கொடுத்துட்டான். ஸோ எஸ், திஸ் இஸ் த ஒன்.
அண்ட் இன்னொன்று வந்து வாயிலே நுழையாத ஒரு டிஷ்ஷுங்க, கசடில்லா. ஐயோ, என்னது இது கேசரி மாதிரி இருக்குது. கசடில்லா அகெயின் சிக்கன். இதோட கசடில்லா ப்ரொனன்சியேஷன் நான் தப்பாக பண்ணியிருந்தேன், மன்னிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் ஹேவ் அவர் ஃபர்ஸ்ட் பைட். இது வந்து புல் சிக்கன் ரேப். சூப்பராக இருக்குது. இங்கே வந்து மெக்சிகன் டிஷ் வந்து யூஸ்வலாகவே கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். இது அந்த அளவுக்கு, ஏன்னா நமக்கு வந்து அது பெரிய ஸ்பைஸியாக தெரியாது. பட் இது கரெக்டாக இருக்குது. ஏன்னா நான் ஹாட் சாஸ் தான் வாங்கினேன். அவங்க வந்து ஸ்வீட் சாஸ் போட்டு தரவான்னு கேட்டாங்க. தேவையில்லைங்க, நீங்கள் சும்மா கொடுத்தாலே ஸ்வீட்டாக தான் இருக்கும். உள்ளே வந்து ஸ்வீட் கார்ன் அது இதெல்லாம் இருக்குது. நல்லாயிருக்கு, பயங்கர ஜூஸியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரேப் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து இந்த கசடலாக்கு வருவோம். நானும் ரொம்ப நேரமாக கசடல்லாவா கியூசடல்லாவான்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறேங்க. நம்ம ஈஸியாக கசடில்லான்னு இருக்குது, அதே வச்சுப்போம். இதுவும் இன்ஃபேக்ட் அது வந்து சாப்பிட்டா தான் ஜூஸியாக இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கே ரொம்ப ஜூஸியாக இருக்குது. மேலே லைட்டாக சேமியாலாம் தூவிருக்கிறாங்க. சாப்பிடுவோம். சேமியா இல்லைங்க, நூடுல்ஸ் ஆக்சுவலாக. இதுவும் நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் இன்க்ரீடியன்ஸ் வந்து மோரல்லஸ் சேம். அது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. அண்ட் அதே ஸ்வீட் கார்ன், அதே கிரில்டு சிக்கன் தான் உள்ளேயும் வச்சுருக்காங்க. அண்டு சீஸ் நிறையா ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இதில் இங்கே பார்த்தீங்களா, சீஸ் ஊஞ்சல் அடிக்கிறது. இன்ஃபேக்ட் வந்து இப்படி உட்காந்து சாப்பிட்றது வந்து எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஸ்கூலில் வந்து லஞ்ச் பீரியடில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு எங்கள் அம்மா லஞ்ச் எடுத்துகிட்டு வருவாங்க. உட்காந்து என்ன மரத்தடியில் உட்கார வச்சு ஊட்டி விட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஞாபகமாக இருக்குதுங்க. ரொம்ப நாள் கழிச்சு, ஈவன் இங்கே வந்தால் கூட நான் யூஸ்வலாக டேபிள் உட்காருவேன், இல்லை டெஸ்க்லேயே சாப்பிட்டு போயிடுவேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா வெதர் நல்லா இருந்ததுனால ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்றேன். இன்ஃபேக்ட் இந்த மேட்லாம் கூட இப்போ புதுசாக தான் போட்டிருக்கிறாங்க. அதனால் எல்லோரும் பார்த்திங்கன்னா அப்படியே ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சுற்றிட்டு எல்லாம் படுத்துட்டுலாம் கிடக்குறாங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, எங்கள் டீமில் ஒருத்தருக்கு இன்றைக்கி ஃபேர்வெல் பார்ட்டி, அதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம் அப்படின்னு. பார்ட்டியை வச்சுட்டு எதுக்குப்பா நீ கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிற, பார்ட்டியில் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இவங்க பார்ட்டியில் வந்து பெருசாக எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து மேபி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இருக்கும், பட் நமக்கு வயிறு ஃபில்லாகிற அளவுக்கு இருக்காது. அதனால தான் பெட்டர் வந்து நம்ம லஞ்சு சாப்பிட்டு பாதி வேறு ஃபில் பண்ணிட்டு மீதியை போய் நம்ம பார்ட்டியில் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். இன்ஃபேக்ட் இன்றைக்கி ஈவினிங் வந்து செப்பரேட்டாக வெளியில் ஒரு கஃபேலேயே அவங்க பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கும் போகணும். பட் அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு அஃபிஷியல் ஃபேர்வெல் மாதிரி இங்கே நடக்கும் ஆஃப்டர்நூன். அது முடிச்சுட்டு ஈவினிங் அதுக்கு போகணும் நம்ம. நான் அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வெல்னஸ் சென்டர் இருக்குது. அண்ட் லைக் அதாங்க நம்ம ஆஃபீஸில் எல்லாம் அந்த ஜிம் இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி. ஸோ இங்கே இருக்கிறவங்கலாம் வந்து லன்ச் டைமில் வந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, ஐ மீன் பேசிக்கலி லன்ச் எடுக்கிறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ இந்த வெல்னஸ் சென்டரில் வந்து அவங்களோட ஒர்க் அவுட்ஸ்லாம் முடிச்சுட்டு அண்ட் தென் அவங்க ஒர்க்கை மறுபடியும் கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. என்னடா ஜிம்முன்னு சொன்னேன், ஃபுல்லாக எல்லாமே காலியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இருங்க, அவங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். நெதர்லாண்ட்ஸோட ரொம்ப பாரம்பரியமான இடத்துல தாங்க இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு பைக் ஸ்டாண்டு, அதாவது நம்ம ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பைக் ஸ்டாண்டு. இது மாதிரி அஃப்கோர்ஸ் இந்த கேம்பஸ் ஃபுல்லாக ஏகப்பட்ட பைக் ஸ்டாண்ட் இருக்குது. அண்ட் ஈவன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் பைக்ஸ்க்கெலாம் சார்ஜ் போட்டுக்கிறதுக்கான பாயிண்ட்டே கொடுத்துருக்குறாங்க. லைக் இந்த ஸ்லாட்ஸ்லாம் எலக்ட்ரிக் சைக்கிள் மட்டும்தான் நிறுத்தணும். பைக் ஸ்டாண்ட்னா அஃப்கோர்ஸ் சைக்கிள் ஸ்டாண்டு. ஸோ இங்கே மோஸ்ட்லி எல்லாருமே வந்து சைக்கிளில் தான் இங்கே வருவாங்க. அண்ட் ஈவன் எக்ஸிக்யூட்டிவ் எம்ப்ளாயிஸே பார்த்தீங்கன்னா வீட்டில் Porsche, BMW, Audiலாம் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் மேக்ஸிமம் சைக்கிளில் தான் வருவாங்க. ஸோ அண்ட் மோர் ஓவர் வெயில் அடிச்சதுனா போதும், நம்ம சின்ராசை கையிலே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. அண்டு ஆல்மோஸ்ட் லைக் சைக்கிள்லாம் இப்போ நல்லா ஐ மீன் ஸ்டாண்ட் எல்லாமே ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கார் பார்க்கிங் ஸ்லாட்டில் கூட 1-2 ஸ்லாட்டு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் சைக்கிளுக்கு இடம் கிடைக்கிறது தான் இங்கே பெரிய விஷயமா இருக்குது. இங்கே வந்து வால்வோ, Porsche, Audi, BMW தாங்க ஆஃபீஸ்க்கே வராங்க. அது மட்டும் கிடையாது, ஈவன் டெஸ்லாவில் கூட நிறைய பேர் வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார்ஸ்க்கெலாம் வந்து தனி பார்க்கிங் ஸ்லாட்டு வித் சார்ஜிங் பாயிண்ட்டோடு இருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனாக்கு அப்புறம் புதுவிதமான ஒரு மீட்டிங் கல்ச்சர் கொண்டு வந்துருக்குறாங்க. என்னென்னா உள்ளே போய் வெறும் மீட்டிங் ரூமை ரிசர்வ் பண்ணிக்கிட்டு அங்கே ரூமுக்குள்ளேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அப்படியே நம்ம கலீக்ஸோட என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அஃபிஷியல் கான்டென்ட் எல்லாத்தையுமே அப்படியே ஒரு வாக் மாதிரி போயிட்டு அப்படியே பேசிகிட்டே வந்தால் நல்லாயிருக்கும்.
ஸோ அது வந்து அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும், மென்டலி ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், அண்ட் கொஞ்சம் வெளி காற்றை சுவாசித்தா உடம்புக்கும் நல்லது. ஸோ இந்த மாதிரி ரீசனுக்காக தான் இந்த மாதிரி இந்த வாக்கிங் மீட்டிங்ஸுங்கிற ஒரு கல்ச்சரை புதுசாக கொண்டு வராங்க. அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க. இப்போ இந்த மாதிரி ஜென்ரலாக ஒரு சனி டேவாக இருக்குது, நம்ம வந்து டெஸ்க்லேயே உட்காந்து வேலை பார்த்துட்டே இருக்கிறோம் அப்படின்னாலுமே நம்ம டீம்மேட்ஸும் சரி, நம்ம மேனேஜரும் சரி, அவங்களே வந்து நம்மளை கூப்பிட்டு கேட்பாங்க, வெயில் நல்லா இருக்குது, அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம்ல, ஏன் அதுக்குள்ளேயே இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் சாப்பிட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து ஒரு சின்ன வாக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு ஒர்க்குக்கு வந்து ரெஸ்யூம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கல்ச்சரும் இங்கே இருக்குது. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸில் வந்து எம்ப்ளாயீஸை வெக்கேஷன் எடுக்க சொல்லி அவங்களே ஃபோர்ஸ் பண்ணுவாங்கன்னு கிடையாது, அதுக்கான ஆப்ஷன் அவங்க ஓப்பனாக வைப்பாங்க. வெக்கேஷன் எடுத்துக்கோங்க, எப்போ உங்களை ஹாலிடே பிளான் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மோர் தேன் ஃபிசிக்கல் ஹெல்த்தை தாண்டி மென்டல் ஹெல்த்துக்கு இங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயர்ஸும் சரி, ஈவன் கம்பெனியோட கல்ச்சரே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. திடீர்னு வந்து இந்த மாதிரி டீமில் பேர்ன் அவுட் இஷ்யூஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாங்க. அது என்னடா பேர்ன் அவுட்னு ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, ஏதோ ஃபயர் ஆக்சிடெண்ட்டாக வீட்டில், அந்த மாதிரிலாம் ஏதோ நான் நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா பேர்ன் அவுட் அப்படின்னா என்னென்னா, டூ மச்சாக வேலை பார்த்து பயங்கர ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ்லாம் அதிகமாகி அவங்க வந்து மென்டலி ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளான கண்டிஷனுக்கு போகிறது தான் வந்து பேர்ன் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸோட பாலிசிஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு ஈக்குவலாகவே வந்து மென்டல் ஹெல்த்துக்குமே அவங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக காலையில் வந்த உடனே நம்ம காஃபி பிடிச்சிருவோங்க. பட் இன்றைக்கி வேலை ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது, அண்ட் மோரோவர் டைம் கிடைக்கிறப்ப அப்படியே உங்களுக்கும் சுற்றி காட்டணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ முடிவுக்கு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். இங்கே சாக்லேட்ஸ் இருக்கும், கேப்புச்சினோ இருக்கும், லாட்டே இருக்கும். ஐ திங்க் அவ்வளோதான் இருக்கும். நம்ம ஃபில்டர் காஃபிலாம் இங்கே இருக்காது. நல்லா இருக்குல்ல, இது புதுசாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த தொட்டில்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஸோ அதான். ஸோ இன்றைக்கி எபிசோட் பார்த்திங்கன்னா நம்ம சும்மா அப்படியே நம்ம ஒர்க் ஸ்பேஸையும் காமிச்சிட்டு அட் த சேம் டைம் இங்கே எப்படி ஒர்க் கல்ச்சர் இருக்குது, லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, ஜென்ரலாக நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோஸில் பேசிகிட்டு இருக்கிறோம். பட் ஜென்ரலாகவே இங்கே ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒரு டீமுக்குள்ளார எப்படி நடந்துக்கிறாங்க, மேனேஜர்ஸ்லாம் வந்து எப்படி எம்ப்ளாயிஸை ட்ரீட் பண்ணுறாங்க, நீங்கள் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, கேம்பஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சும்மா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவே பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஹோப்ஃபுல்லி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இன்றைக்கி காட்டினேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வழக்கம் போல் உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஜாலியாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் அடுத்ததாக போஸ்ட் பண்ணுற புது வீடியோஸ், புது கண்டென்ட்ஸ் உடனே உங்களை வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான எபிசோடில் சீக்கிரமே உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe, stay connected. Bye. சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு, நம்ம கடையை கட்டுறோம். சாயந்தரம் இன்னொரு பார்ட்டி வேறு இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வீட்டுக்கு போய் நாதஸ் பையன் அர்ஜென்ட்டாக ஒரு சுவிட்சாக கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா நான் மறுபடியும் வேறு இந்த இடத்துக்கு வரணும் நான். அதனால் நம்ம கிளம்புவோம்.